தற்போதைய அண்மை செய்தி. திருப்புவனத்தில் இளைஞர் லாக்அப் மரணம் அடைந்த விவகாரத்தில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்திய இடங்களில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் தற்பொழுது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் மற்றும் உதவி ஆணையர் அலுவலக பின்புற பகுதிகளில் மேஜிஸ்ட்ரேட் நேரில் கள ஆய்வினை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் மற்றும் உதவி ஆணையர் அலுவலக பின்புற பகுதிகளில் மேஜிஸ்ட்ரேட் தற்பொழுது நேரில் கள ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் மரணம் அடைந்த விவகாரத்தில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் தற்பொழுது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான். தற்பொழுது திருப்புவனத்தில் லாக்அப் மரணம் அடைந்த அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கள விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பகுதியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக பாதுகாவலர் பணியில் இருந்த அஜித்குமார் என்ற இளைஞரை நகை கொள்ளை தொடர்பான ஒரு வழக்கில் விசாரணை நடத்துவதாக கூறி தனிப்படை காவல்துறையினர் துன்புறுத்தி அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நேற்றைய தினம் உடல் வைக்கப்பட்டிருந்த அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் நேரடியாக விசாரணை நடத்தினார். 5 மணி நேரமாக உடற்கரு ஆய்வு நடைபெறும் வரைக்குமாக அங்கே இருந்து முழு விசாரணை நடத்தினார். அதனை அடுத்தாக அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது அந்த அஜித்குமாரை வைத்து விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய அருகில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அலுவலகத்தில் பின்புறம் இருக்கக்கூடிய ஷெட் ஒன்றில் வைத்துதான் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவரை பைப் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த மிளகாய் பொடியை கொடுப்பதற்காக அந்த 6 பேரை விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒரு நபரான பிரவீன் குமார் என்பவரிடம்தான் மிளகாய் பொடியை காவல்துறையினர் வாங்க வைத்து அந்த மிளகாய் பொடியை வைத்துதான் அவரது வாயில் வைத்து துன்புறுத்தி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த காரம் தாங்க முடியாமல் தான் உயிர் போய்விடும் என கூறி தொடர்ந்து அவர் பல முறை உயிர் போய்விடும் என கதறிய நிலையிலும் கூட கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தாக்கியதன் காரணமாக தான் அவர் உயிரிழந்திருக்கிறார். ஒரு பல்வேறு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் அந்த பகுதியில் நேரடியாக கலாய்வு செய்து அந்த பகுதியில் என்னென்னலாம் கிடைக்கின்றன, உடைந்த கம்புகள் அதே போன்று பைப்புகள் எல்லாம் உடைந்து கிடக்கின்றன. அதே போன்று அவர் அடிக்கும் பொழுது தனிப்படை காவல்துறையினர் தாக்கும்போது சிறுநீர் மற்றும் அந்த சிறுநீர் சென்றிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்வையிட்டார். அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய கம்புகள் மற்றும் அந்த பைப்புகள் எல்லாம் எடுத்து பார்வையிட்டு அதனை குறித்துக் கொள்கிறார். தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த உதவி ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களையும் உடன் வைத்தபடி நேற்று முன்தினம் என்ன நடந்தது என்பது குறித்தான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்தாக அந்த தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கிய பொழுது அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் பக்தர்களும் கூட வேடிக்கை பார்க்கும் அளவிற்காக கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலின் பொழுதுதான் அஜித்குமார் வலி தாங்க முடியாமல் கதறியதை பார்த்து அந்த உதவியாளர் அலுவலகத்தின் சுவர்களில் ஏறி நின்று கூட வேடிக்கை பார்க்கும் அளவிற்காக வெளிப்படையாகவே அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறிக்கிறது. அதே போன்று அந்த அஜித்குமாரோடு இருந்த பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பிரவீன்குமார், அதே போன்று விக்னேஷ் உள்ளிட்டோரும், அதே போன்று அந்த காரை எடுத்து சென்ற அருண்குமார் உள்ளிட்டோரும் கூட விசாரணைக்காக அழைத்து சென்று விடுவிக்கப்பட்ட பின்பாக தற்போது வரைக்குமாக அவர்களுடைய செல்போன் அனைத்துமே சுவிட்ச் ஆஃபில் உள்ளது. அதே போன்று அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவலும் கூட வெளியாகாமல் காவல்துறையினர் அந்த 4 பேரையும் ரகசியமாகவும் வெளியே ஊடகத்தினரை சந்திக்க கூடாது எனவும் கூட ரகசியம் காத்து வருவதாக தற்போது அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் உதவி ஆணையர் அலுவலகத்தில் பின்புறம் அஜித்குமாரை தாக்குதல் நடத்தி கொலை செய்த அந்த பகுதியில் தான் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிகாமணி, உங்களது விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.